இப்ப கூட பாரு, கண்ணை பார்த்தாலே அவன் கிரிமினல்னு தெரியுது. அப்ப நம்ம மருதா பையனும் இருப்பான்னு கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. அவன் என்னைக்காவது ஒரு நாள் கொலகாரனாதான் ஆக போறான். அது நடக்குதா இல்லையான்னு பாரு. நீ ஒன்றும் உங்க அப்பா மாதிரிலாம் கிடையாது. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ யாரையும் கொல்லலாம் மாட்ட. ரொம்ப நல்ல பையன். அதுல உன்னை தூக்கி போடுற மாதிரி நான் எப்பவும் பார்த்துடவே கூடாது. சம்மந்தம் இல்லைனாலும் சில குப்பைங்களையும் ஆளுங்களையும் தூக்கி போட்டிருக்காங்க தான். ஆனா நீ ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் உன்னையும் குழந்தை தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் உன்னால தப்பிக்க முடியாது. ரத்தமும் இதேதான் சொன்னாரு. ஆமா, அவருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உன் மேல நிறைய அக்கறை இருக்கு. அவருக்கு என்ன பிடிக்குமா? அவரு கொஞ்சம் பிடிக்குமா? இல்ல இல்ல, நான் உன்னை அப்படி சொல்ல வரல. அது அது வந்து குப்பையில இருந்து எடுத்துட்டு வந்ததுனால பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நினைச்சேன். இதை என்கிட்டயே வச்சுக்கிறதுக்கு உன்கிட்ட கொடுத்தா நீ கொஞ்சமாவது சந்தோஷப்படுவீன்னு எனக்கு தோணுச்சு. அதனால ரொம்ப நல்லா இருக்கு. நான் எப்பவும் இதை பத்திரமா வச்சுப்பேன். நான் வந்துட்டேன். ரெட்டோ எங்க இருக்கீங்க? நான் போய் சீவா கிட்ட. ஏய், வந்துட்டியா ரூடோ? என்னதான் நீ உங்க குப்பத்தால கொலை பண்ணி இருந்தாலும் கொலைகாரன் நிரூபிச்சதுக்கு அப்புறம் உன்னால உண்மையான இந்த சிட்டியில ஒரு நிமிஷம் யாராவது நான் சொல்றத கேளுங்க. சீவா, ரெட்டோவை கொன்னுட்டாங்க. ப்ளீஸ் அந்த கொலைகாரனை கண்டுபிடி. நான் உன்னை நம்பினேன். ஆனா நீ கொலைகாரனோட பையனை நிரூபிச்சிட்ட.